ஸோ நேற்று எக்ஸாக்டாக ஒரு 12:30 மணி வந்து இருக்கும். அந்த டைமில் நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 1:30 ஒரு சில நேரம் வந்து ஆயிரும். பட் நேற்று நான் கொஞ்சம் ஒரு 12:30க்கெலாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வரும்போது, அதாவது நம்ம கடை வாசல்லேருந்து நம்ம கடை வாசல்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மெயின் ரோடு, அந்த நம்ம வில்லாபுரம் ஆர்ச் இருக்கும், அது தாண்டி அந்த மெயின் ரோட்டில் ஒரு 28 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், அது அன்யூஷுவல், ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. ஒரு பெண், அந்த பெண் கையில் வந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த அவங்கள சுற்றி ஒரு 2 குழந்தைங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. கை குழந்தை ஒன்று கையில் இருக்குது, 2 சிறு பெண் குழந்தைகள் வந்து அவங்கள சுற்றி வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்துட்டு நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன். நான் ஒரு 200 மீட்டர் தள்ளி போயிட்டேன். நான் ரொம்ப தூரம் தள்ளி நான் போயிட்டேன். எனக்கு ரொம்ப அன்யூஷுவலாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஏன் அவங்க நேரத்தில் இப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த டைமில் உங்களுக்கே தெரியும், வெஹிக்கிள்ஸ்லாம் பெருசாக எதுவும் மூவ் ஆகாது. எந்த வெஹிக்கிள், பஸ் சப்போர்ட்டோ எந்த சப்போர்ட்டோ எதுவுமே இருக்காது. ரொம்ப இருட்டு வேறு. வந்துக்கிட்டு இருக்காங்க, யார்ட்டையோ வந்து ஃபோனில் ஒரு மாதிரி வந்து இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இம்மிடியேட்டாக வந்து மைண்டில் அதை ஓட்டிக்கிட்டே வந்து நான் என்னோடய வெஹிக்கிளை நான் ஸ்டாப் பண்ணி யூ-டர்ன் எடுத்து நான் நேராக அந்த பெண்மணிக்கிட்ட போய் வந்து நான் கேட்குறேன், தமிழில் கேட்குறேன், என்ன ஆச்சுங்க, ஏன் குழந்தையோட நேரத்தில் வந்து இப்போ நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவங்களுக்கு நான் பேசுகிறது புரியலை. பிகாஸ் ஷீ இஸ் ஃப்ரம் நார்த், அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க,